அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன நடந்துக்கின்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 23,377 ஓப்பன் ஆகி ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,391 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து 23,272 வரைக்கும் இறங்கி ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,311, ஆல்மோஸ்ட் 99 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 உள்ள 50 ஸ்டாக்ல வந்து 33 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 17 ஸ்டாக் வந்து டிக்ளைன்ல இருந்து, ஒரு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சா இருந்தது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 99 பாயிண்ட்ஸ் அப்பு, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 319 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 527 பாயிண்ட் அப்பு, நிஃப்டி ஐடி வந்து டவுன்ல முடிஞ்சது, 212 பாயிண்ட்ஸ் டவுன்ல முடிஞ்சது, 0.5% வந்து சேஞ்ச் இருந்தது நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும். ஸோ தை பிறந்தால் வழிபழக்கன்ற மாதிரி பொங்கல் அணையிலேருந்து லாஸ்ட் 3 டேஸாக வந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் 23,300 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பண்ண அன்னைக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் பிரீத்திங் நல்லா இருக்கு. ப்ராடர் மார்க்கெட் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியர்லி 2% கெயின் ஆயிருக்கு. என்எஸ்சி வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:1 இருக்கு. குட் ரெக்கவரி ஆன் நிஃப்டி பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் ஆச்சு. யாவது மார்க்கெட்டை புல் டவுன் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை புல் டவுன் பண்ணுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சில அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஹெவி வெயிட்ல நல்ல கெயின் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இன்ஃபிளேஷன் வந்து சாஃபன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க டிசம்பர் அவங்களுடைய டேட்டா வந்ததுக்கப்புறம். ஸோ இதனால என்னென்ன சொல்றாங்கன்னா ரேட் கட்டு நிச்சயம் வந்து ஃபெட் ரிசர்வ் பண்ணுவாங்க, அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் மார்க்கெட் என்ன வந்து இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சது. இன்னைக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக், எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் பயங்கரமா சர்ஜ் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்ல வந்து பிப்ரவரி 1 ஆகுது ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 to 18% வந்து ரயில்வேக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்கும், பட்ஜெட் அலோகேஷன்ல இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இர்கான் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இர்கான் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 11.45% ரைஸ் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்விஎன்எல், ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.66% அண்ட் 8.77% இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரே ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பூம்ல போயிட்டே இருந்தது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 to 30, 40% வரைக்குமே கரெக்ஷன் ஆச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ரயில்வேஸ்க்கு இருக்கும் 15 to 18% இன்க்ரீஸ் இருக்குன்றதால இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பூம்ல இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஷேர் வந்து 12% வரைக்கும் ஜம்ப் ஆச்சு. அதுக்கு ரீசனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து குளோபல் கேபிஎம்ஜி கூட டியூ டிலிஜென்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஃபைனான்ஷியல் பிட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதனால வந்து ஐடிபிஐ பேங்க்கும் வந்து இன்னைக்கு ஜம்ப் ஆச்சு. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.03% ஷேர் வந்து ஜம்ப் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ரேபிட் கன்சியூமர் சர்வீஸ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 மணி நேரத்துக்கு உள்ள ஒரு டெலிவரி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சூமர் டிமாண்டை வந்து குயிக்கா ஃபுல்மெயில்மெண்ட் பண்றதுக்காக இந்த சர்வீஸ், அதாவது வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள சப் 2 ஹவர்ஸ்க்குள்ள டெலிவரிக்காக. ஸோ இதனாலையும் இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி ஸ்டாக் வந்து இன்னைக்கு அப்ல முடிஞ்சது. மேஜரா இது 3 ஏரியாஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 11% ரைஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8%. ஸோ இது வந்து பார்க்கணும் ஃபர்தராக டேட்டா பாயிண்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய இதை பற்றி ஃபர்தராக பேச முடியும். ஸோ அதனால பார்க்கலாம் இந்த டேட்டா பாயிண்ட் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் என்னன்றது. அதானி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானிக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி விட்டுச்சுப்பா அப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதானி எல்லா அதானி குரூப்ல உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் மற்றபடி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் வந்து அவங்க இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சை வந்து ஷட் டவுன் பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா அதானி ஷேர்ஸுமே வந்து நல்லா அப்ல முடிஞ்சது. அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.8%. அதுக்கு என்ன ரீசன்னா ஆண்டர்சன் அந்த ஹிண்டன்பர்க் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பர்சனல் ரீசனால அந்த ஃபார்மே க்ளோஸ் பண்றாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு அவர் க்ளோஸ் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னைக்கு அதானி ஷேர்ஸ் எல்லாமே பயங்கரமா அப்ல முடிஞ்சுது. ஸோ இது ஒரு
அதானியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் நியூஸா இருக்கலாம். பட் அந்த மற்றபடி வாட் எவர் அவங்க வந்து ஹிண்டன்பர்க் ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா இன்னும் இது வரைக்கும் அதானிஸ்ல இருந்து எந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றது தெரியாது. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே Q3ல க்ளோஸ் டு 10,200 crores வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஜொமேட்டோ வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்னன்னா 16.42% ஏறி இருக்கு ஜொமேட்டோ ஷேர்ல. அதே நேரத்தில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஜொமேட்டோக்கு வந்து டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. இது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து காம்படிஷன் வந்து சிவியரா ஆகிட்டு இருக்கு இந்த டோர் டெலிவரி டெலிவரி இதுல. ஏன்னா இப்போ வந்து அமேசானும் இதுல வரப்போறாங்க. ஒன்ஸ் காம்படிட்டிவ் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அமேசானும் இதுல வந்து உள்ளுக்குள்ள வரும்போது, ஸோ இதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டியில ப்ரெஷர் இருக்கும், இவங்கள பிசினஸ்ல இந்த ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜொமேட்டோ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். இந்த ஸ்டாக் வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதுல ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஒன்லி ஆப் பேஸ்டு திஸ் திங். ஸோ இதில் இந்த ஷேருடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸில் இருக்குது. என்ன நடக்குன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா எல்என்டி மைண்ட்ரி. எல்என்டி மைண்ட்ரியோட Q3 பார்த்தீங்கன்னா பேட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இறங்கியிருக்குன்னு சொல்றாங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவென்யூ வந்து 7% அப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்றதை பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 13.2% வந்து சீக்வன்ஷியலாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பேர்ட் டு Q3ல வந்து 13.2% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக்கும் வந்து நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் Q3 ரிசல்ட்டில் பேட் வந்து ஜம்ப் 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்டை வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30,954 crore இன் Q3ல FY25 அண்ட் அதில் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரம் 27,961 crore இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அவங்க 11% இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 30,950 crore வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல Q3 பொறுத்த வரைக்கும் FY25 அண்ட் ரைஸ் 11% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரம் 27,961 crore இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 17,348 crore ஃப்ரம் எதுல இருந்ததுன்னா 15,429 crore ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சீக்வன்ஷியலி பார்த்தீங்கன்னா பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்க்கணும். இந்த ஷேருக்கு ப்ரைஸ் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றது. டெக் மகேந்திரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து could be jump up to 112% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஹெல்த்தி அப்டிக் இன் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதையும் வந்து ஒன்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா இது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மேஜர் புரோக்கரேஜில் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நெட் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் 42% 102% வரைக்கும். அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா focus on communications, media, entertainment and PFS verticals for growth and margin improvement இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இருக்கின்றாங்க. டெக் மஹேந்திரா ஒரு நல்ல ஸ்டாக் தான், இது எப்படி மூவ் ஆகுதுன்றது பார்க்கலாம். அடுத்தது வாரி எனர்ஜிஸ். ரினியூவபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு Q3 பேட் வந்து ஆல்மோஸ்ட் 16% வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரீம் டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1 பர் ஷேருக்கு வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 7.2% இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் CFO வந்து ரெசிக்னேஷன் அண்ட் மார்க்கெட் வேலட்டில்ல இன்னைக்கு வந்து 7.2% வந்து இந்த ஷேர் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர பூம்ல போச்சு. இதையும் கொஞ்சம் பார்க்கணும், இந்த ஷேர்லாம் எங்க ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் பேட் பார்த்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் சிசி ரெவன்யூஸ் இன் வீக்கஸ்ட் அமாங் பிஎஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன் Q3 பேட் வந்து. பட்
constant currency revenue may decline by 1% quarter on quarter basis due to softness in communications and manufacturing and அதனால இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுல பார்க்கலாம். ருபி அண்ட்ஸ் வீக்கர் பார்த்தீங்கன்னா இது டெய்லி தான் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் பாண்ட் ஈல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுன் பை ஓவர் 20% ஃப்ரம் அவங்களுடைய 52 வீக் ஹைலேருந்து என்ஏவி வந்து 20% டவுன்ல இருக்குன்றாங்க. வந்து சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே வந்து 20% டவுன்ல இருக்கு, 10% 20% டவுன்ல இருக்கு. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தீங்கன்னா 20% டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து என்ஏவி வந்து 10 ரூபாய் இருக்கு, அதனால வந்து இதை வாங்கினா ஏறும் அப்படின்றது வந்து தவறான கருத்துக்கள். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது டவுன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 52 வீக் ஹைலேருந்து காட்டன் பிஎஸ்சி ஃபண்டு, ஹெச்எஸ்பிசி பிரேசில் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிஃபென்ஸ் ஃபண்டு ஓபன் பண்ணோன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ டிஃபென்ஸ் ஃபண்டு, அதே மாதிரி ஈவன் ஏங்கருக்கு ஒரு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸ் ஒரு ஃபண்டு இருக்கு எஸ்பிஐ இது. ஸோ அந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10-15% டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் மிஸ்கான்செப்ஷன் அரௌண்ட் லோவர் என்ஏவி ஆஃபரிங் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இஸ் டிபங்க் பை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா லோயர் என்ஏவி வரும்போது 10 ருபீஸ்னு வரும்போது ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும், ஸோ 10 ருபீஸ் போட்டால் அது 11 ரூபா 12 ரூபாய் அப்படின்றது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி செக்டோரியல் ஃபண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராஃபிட்டபிள் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்டை இதை கம்பேர் பண்ணும்போது செக்டோரியல் ஃபண்டில் ஐ டோன்ட் திங்க் எனி மேஜர் செக்டோரியல் ஃபண்டில் வந்து இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டியில் கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் 50 என்ன டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் 8% இன்னைக்கு அப் ஆச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6%, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.9%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.6%, அதானி போர்ட்ஸ். ஸோ ஹிண்டன்பர்க் நியூஸ்ல அதானி குரூப் இந்த ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 2.2% வரைக்கும் அப்ல முடிஞ்சது. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5%, ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா 0.9%, ஹெச்எல் டெக் 2%, டிசிஎஸ் வந்து 0.7%, பிரிட்டானியா வந்து 0.7% வந்து ட்ராப்ல முடிஞ்சது. மிட் கேப் 50ல பார்த்தீங்கன்னா என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 3.9%, எஸ்ஆர்எஃப் 3.8%, எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.8%. எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இதுலேயே இருந்தது, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நல்ல அப்ல தான் முடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 3.8%. பாலிகேப் பார்த்தீங்கன்னா 3.3%, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வந்து 3%, ஓரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3.3%, சுந்தரம் ஃபைனான்ஸ் 2.7%, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 1.6%, ஓப்ராய் ரியாலிட்டி 1.8%, வோல்டாஸ் வந்து 2.3%. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கிரீன்ல தான் இருந்தது. மிட் கேப் 100 1.8, நெக்ஸ்ட் 50 வந்து 1.46, ஸ்மால் கேப் வந்து 1.67, மோர் தென் நிஃப்டி 15% அதிகமாக முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ செக்டோரியல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி க்ளோஸ் ஆச்சு, நிஃப்டி ஐடி இன்னைக்கு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு, நிஃப்டி ஃபார்மா இந்த 3 தான் இன்னைக்கு மெயினாக, அண்ட் நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து நெகட்டிவ்ல இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ Q3 ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ லம்பார்டு, ஜியோ ஃபைனான்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டெக் மஹேந்திரா, இந்தியன் ஹோட்டல்ஸ், விப்ரோ, ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், சுப்ரீம் பெட்ரோலியம், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், கணேஷ் ஹவுசிங், ராலிஸ் இந்தியா, ஸ்டெர்லைட் டெக். ஸோ எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4,342 வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க, 4,342. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,929 க்ரோர்ஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 43,258 வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,794 நெட் பையராக இருந்திருக்காங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 22 கேரட் வந்து 7,390 இருந்தது, 50 ரூபாய் ஒரு கிராம் ஏறி இருக்கு. அதே 8 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 59,120 ரூபாய், 400 ரூபாய் விலை ஏறி இருக்கு.
அதை 24 கேரட்டை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் பார்த்தீங்கன்னா 8062 ரூபாய் 55 ரூபா விலை ஏறி இருக்கு. 8 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 64,496 ரூபாய் 440 ரூபா விலை ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 ரூபா விலை ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் வந்து 103 ரூபாயும், ஒரு கிலோ வந்து 1,03,000 விலை ஏறி இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.